இந்த மாதிரி விளையாடுறவனுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கடா. ஐபிஎல்லு அப்படி இப்படிங்கிறீங்க, டெஸ்ட்டு மேட்ச்சு, ஒன் டே மேட்ச்சு, கோலி, தோனின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறைய பேர் புத்திசாலிகள், திறமைசாலிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. அதாவது வடநாட்டுக்காரனுங்களே முன்னுக்கு வரணும். தோலி, கோனி, சாணி, ஏதாவது இவங்கள நான் பொறாமப்படல. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரைட்டு, ஓகே. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வீரர்கள் வராங்க தான். அது ரொம்ப முன்னெடுத்து எவ்வளோ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 12 பேர் ஒரு மேட்ச்சுக்கு, ஆந்திராவிலேருந்து 12 பேர், கர்நாடகாவிலேருந்து 12 பேர், கேரளாவிலேருந்து 12 பேர், அது மாதிரி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஐபிஎல்லு, டெஸ்ட்டு மேட்ச்சு, அப்புறம் சின்ன சின்ன கப்பு மேட்ச்சுக்கெலாம் விளையாட விட்டாலே பெரிய லெவலுக்கு வருவாங்க. அதை யாருமே பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டுக்காரனே 1 2 தான் வராங்க. அதையும் பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸு, அதுவும் ஜாதி கீதி, அதுக்கப்புறம் பூணு, இந்த படத்தில் கூட காமிக்கிறாங்க, பூணூலை தொட்டு பார்த்து வாய்ப்பு கொடுக்குறது. இப்படி இருந்தால் ஒரு திறமை எப்படி வெளிப்படும்? இன்னும் கீழே தான் போகும். தமிழ்நாடு ஏன் வளர்ச்சி அடையலை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாடை பற்றி நம்ம பெருமையாக பேசக்கூடாது. ஆனால் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து சொற்ப ஆள் தான் வருது. எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விளையாட்டுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ தான் இதுக்குன்னு ஒரு விடிவு காலம் வரும். இவங்களே வளரணும், வடநாட்டுக்காரனே வாழணும். இப்படி இருந்தால் ஏதாவது ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்காது. இதுக்குன்னே ரஞ்சி டிராஃபி இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்க லைஃப்பை வெறுத்து ஏஜும் ஆகி, ரிட்டையரும் ஆகி, கடைசியில் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி, கடைசியில் சுடுகாட்டில் படுத்துட வேண்டியதான் எல்லோரும். நீங்களே வளரணும், நீங்களே வாழணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தூக்கு மாட்டி தொங்கலாம் பொறாம பிடிச்சவங்களா.